Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். பருப்பு பாயாசம். பருப்பு பாயாசத்துல ஜவ்வரிசி போட்டு எப்படி நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு. கடாயில சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப செவக்க வறுக்க கூடாது. அதோட வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். குக்கர்ல சேர்த்துட்டு எந்த கப்ல நம்ம பருப்பு சேர்த்தோமோ அந்த கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். இப்ப பாருங்க 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா நான் காமிச்சிருக்கேன். நல்ல குழைவா வெந்து வந்திருக்கும். இதை நம்ம லைட்டா கரண்டில மசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா ஜவ்வரிசி எந்த கப்ல பருப்பு சேர்த்தோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊற வச்ச ஜவ்வரிசி இப்ப நான் பாத்திரத்துல சேர்த்திருக்கேன். அடுத்ததா அது கூட ஏற்கனவே ஊற வைக்கிறதுக்கு நான் 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இன்னும் 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கும் போது அடியில ஒட்டாம இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா ஊற வச்சு நம்ம வேக வைக்கிறது அப்படின்னால 10 நிமிஷத்துக்குள்ள வெந்துடும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வெல்லம் கரைசல் எடுத்துக்கலாம். எந்த கப்ல பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோமோ அதே கப்ல 2 கப் அளவுக்கு துருவின வெல்லம். இந்த இனிப்பு எனக்கு சரியா இருந்தது. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அந்த வெல்லத்துல 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். பாகு பதம் தேவையில்லை, கரைச்சி எடுத்தா போதும். இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி கூட வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு அந்த வெள்ளை கரைசல் இதுல சேர்த்துக்க போறோம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு எடுத்துக்கோங்க போதும். பாருங்க எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு. இப்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதாவது ஒரு 5 நிமிஷம் சிம்ல இருக்கும். லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததா பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். அடுத்ததா முந்திரி நல்லா செவக்க வறுத்ததுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்தோன்னே பாருங்க இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பி வரும். இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பாயாசத்துல 1 கப் அளவுக்கு தேங்காய் பால். எந்த கப்ல நீங்க பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்ல தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தாளிச்சு வச்சிருக்கக்கூடிய முந்திரி திராட்சை அதுல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காம ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.